முழுசா நம்ம ஒப்பு கொடுப்போம். எனவே உங்களுடைய கைகளை தலைமையில வச்சுக்கீங்க. ரெண்டு கையும் நான் என்ன சொல்றேன் ஜஸ்ட் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. தலைக்கு மேல வச்சுக்கீங்க. கண்களை மூடியவர்களாகவே ஒரு தலையிலிருந்து உச்சம் வரைக்கும் உள்ள கால்வரை எவ்வளவு நோய் இருக்குது. தலைவலி, உடல் வலி, கண் கோளாறு, காது பிரச்சனை, இருதய கோளாறு, நரம்பு கோளாறு, வயிற்றுல பிரச்சனை, கேன்சர், பிளட் கேன்சர், முதுகு வலி, மூட்டு வலி, எல்லாவற்றையும் ஆண்டவர்களை ஆண்டவரே என்னை தொடுமாப்பா, என்னை முழுசா நீ தொட வேண்டும் ஆண்டவரே. நீ தொடுகிற பொழுது நான் குணமடைகிறேன் ஆண்டவரே. தெய்வீக திரு கரங்களினால் என்னை தொடுமப்பா என்று சொல்லுவார். இது உங்களுடைய கரம் அல்ல, இயேசுவின் கரம் உங்களை தொடுகிறது. அந்த ஆண்டவரின் கரம் உங்களை தொடுகிறது. அந்த வல்லமையின் ஆவியானுடைய கரம் உங்களை தொடுகிறது. ஆண்டவர் தொடுகிறார். அந்த தொடுதலை உணர்வோம். அந்த வல்லமையின் ஆவியானவர் உங்களை பரிசுத்தப்படுத்த இருக்கிறார். கண்களை மூடிக்கொண்டே இருப்பான். யாரும் எதையும் பாடாதீங்க. ஆண்டவரே என்னை தொடும், இது என்னுடைய கரம் அல்ல, உங்களுடைய கரம் என் தலை மீது இருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்பான். ஒப்பு கொடுத்து ஜெபிப்பான். இந்த வல்லமையின் ஆவியானவர் ஒப்பு கொடுப்பான். கண்களை மூடியவர்களாகவே தலை மீது கைகளை வச்சுக்கிறேன். கண்களை தலை மீது கைகளை வைத்து ஆண்டவரே என் தலையில் இருக்கிற எல்லா கோளாறுகளையும், என் மூளையில் இருக்கிற கோளாறுகள், என்னுடைய கண்களில் இருக்கிற கோளாறுகள் எல்லாவற்றையும் தொடும் ஆண்டவரே. நீ தொடும். அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த கரம், ஆணி அறிந்த கரத்தினால் என்னை தலை மீது தொடும் ஆண்டவரே. அபிஷேகத்தை விடுத்து அப்பா என்று கேட்பான். யாரும் பாட வேண்டாம். அந்த உணர்வுகளை உணர்ங்க. அப்படியே ஆண்டவர் உங்களை தொடுவதாக உணர்வோம். அபிஷேகம் செய்யப்பட்ட திரு எண்ணெய் அந்த மக்களை தொடும் அப்பா. உடல் முழுவதும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. பரிசுத்தம் நிரப்பட்ட மண்டபமே, இதோடு தலையில் இருக்கிற எல்லா பிரச்சனை, தலைவலியிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. இதுவரை தலைவலியிலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. மூளையில் இருக்கிற கட்டியிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாகும். உங்களுடைய இரண்டு கைகளை நாவின் மீது வைத்துக் கொள்ளும். வாயில வச்சுட்டீங்க. கையெடுத்து உங்களுடைய நாவின் மீது வைத்துக் கொள்ளவும். நாக்குல வச்சுக்கீங்க. கையை எடுத்து நாக்குல வச்சுக்கீங்க. உங்க வாய் மீது வைத்துக் கொள்ளவும். இதோ இந்த நாவு உண்மை புகழ்வதற்காக, உண்மை போற்றுவதற்காக கொடுக்கப்பட்ட இந்த நாவும் இந்த வாயும் ஆண்டவரே, பிறகு வசைமொழி பாடியதற்காக, பொய் பேசியதற்காக, உண்மைக்கு சாட்சிகளாக இல்லாமல் போனதற்காக ஆண்டவரே, புரட்டி பேசியதற்காக, இதோ இந்த நாவு வலுவிழந்ததுக்கப்பா. இது நாவு ஆண்டவரே, இது வாய் ஆண்டவரே பேச்சற்று கிடக்கிறதப்பா. அப்பா இதனுடைய நாவினுடைய கட்டுகளை அகற்றி விடும் ஆண்டவரே. நாம் கட்டுகளை அவிழ்த்து விடும் அப்பா. வாயில் இருக்கிற எல்லா கோளாறுகளையும் அவிழ்த்து விடும் ஆண்டவரே. உண்மை போற்றுவதற்கு புகழ்வதற்கு ஆண்டவரே இந்த நாவினை தொடுங்கப்பா. இயேசுவினுடைய நாட்கள் தொடுங்க. இப்படி வாயை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இப்படி தெய்வீக வல்லமையினாலுடைய ஆசீர்வாதம். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். வகை வகையாய் கீதங்கள் பாட செய்தீரே. நாவசைத்து பேசாத என் வாய் கூட வகை வகையாய் கீதங்கள் பாட செய்தீரே. இயேசுவே நீ தொட்டால்
ஆண்டவரே அப்பா தொடுகிறேன் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை தொடுகிறேன் ஆண்டவரே உம்முடைய வல்லமை நான் தொடுகிறேன் அப்பா இயேசுவே நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். உங்களுடைய கைகளை எடுத்து காதுல வச்சுக்கீங்க. 2 காதுலையும் உங்க கையை வைங்க. 2 காதுலையும் வைங்க. ஆண்டவரே அப்பா பிதாவே இயேசுவே இதோ இந்த காதுகள் வழியாக உடைய இறை வார்த்தை கேட்பதற்காக ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த காதுகள் அப்பா இதோ தேவையில்லாத பேச்சுக்கும் தேவையில்லாத